முதுபெரும் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்தார். சுதந்திர போராட்டத்தை கலந்து கொண்டு தனது 18 வயதிலிருந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக போராடினார். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்நியர்களை எதிர்த்ததற்காக கொடுமைகளையும் பல காலங்கள் சில தண்டனையையும் அனுபவித்தார். 1948ஆம் வருடம் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு அக்கட்சியினர்களை குறிவைத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐயா நல்லக்கண்ணு அவர்களையும் கைது செய்து போலீஸ்காலால் மிதித்து மீசையை நெருப்பினால் பொசுக்கி போலீசார் சித்திரை செய்தார்கள். தேச விடுதலைக்காக அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டார். விடுதலை பெற்ற பின்னும் தந்த போராட்டங்களை தொடர்ந்தார். 25 ஆண்டுகளாக விவசாய சங்க தலைவராக பொறுப்பு வகித்தார். ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, கனிம வள கொள்கைக்கு எதிராக, முதலாளித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக, கல்வி அறிவு முறைகளுக்கு எதிராக ஓய்வு எந்த அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் போராடினார். கடைசி வரை தனக்காக ஒரு வீடு கூட வைத்துக் கொள்ளாமல் எளிமையாகவே வாழ்ந்தார். தனது 101 வயதில் 25/2/2024 முதுமை காரணமாக இயற்கை விஞ்ஞானி நன்றி மறப்பது நன்றன்று என்கிற நமது ஆகிய திருவள்ளுவர்படி நம் வருங்கால குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருப்போம். வாழ்நாள் போராடிய ஐயாவை மறக்காமல் இன்றைய நாளில் அவரது உருவத்திற்கு மகாவீர செலுத்தி மரியாதை செல்லும். வாழ்க ஐயா நல்லக்கண்ணு.